கர்த்தர் உங்களை என்னவா அழைச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக அழைச்சிருக்கிறார். இந்த ராஜாக்களாக அழைத்த அழைப்பு இருக்கு இல்லையா, அதாவது நம்முடையதான ஆளுகையில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்துல ஆளுகையும் இருக்கிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்முடைய அழைப்புல என்ன இருக்குது? ஆளுகையும் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியா இருந்தாலும் இன்னும் அவருடைய ஆளுகை என்ன செய்யல அப்படின்னா, லிட்ரலா பூமியில தொடங்கல. இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி தான் நேரடியாக பூமியில அவர் செய்ய போற அரசாட்சி. அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ அவர் அங்க இருக்கிறார். 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பகிரங்க வருகையை பற்றி இருக்கிறார். அவரோடு கூட மரித்தவர்கள், அதாவது அவரோடு கூட இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், இயேசுவின் நாமத்தை நிமித்தமும் வசனத்தின் நிமித்தம் மரித்தவர்கள் உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டார்கள் 1000 வருஷம் என்று வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுது. ஸோ இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி 1000 வருஷ அரசாட்சி பூமியிலே வந்து செய்வார். அவரோடு கூட இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லாம் உயிர்த்து அரசாழ்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசாட்சி இப்போ ஆவிக்குரிய விதத்தில் நம்ம இடத்துல இருக்கிறது. எப்படி இருக்குது? ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு இருக்கு. எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு இருக்கு. கடைசியா சிலுவையில் அவர் தொங்கும் போது அவருக்கு மேல என்ன எழுதி போட்டாங்க? யூதருக்கு ராஜா. அப்போ பிலாத்து கேட்கும் போது, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டபோது இயேசு சொன்னது என்ன? நீ சொல்லுகிறபடிதான். அப்போ இயேசு ராஜா என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற போது அவர்கள் என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜா என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னை ராஜாவாக ஒரு அரண்மனைக்கோ உலக பிரகாரமாய் அரண்மனைக்கோ யுத்தத்துக்கோ போய் ராஜவஸ்திரம் தரித்ததை நாம் பார்க்கவே இல்லை பைபிள்ல. அவர் ஸ்பிரிச்சுவலாக ராஜாவாக இருந்தார். ஆவிக்குரிய விதத்தில் என்னவா இருந்தாரு? ராஜாவாக இருந்தார். ஏன்னா அவர் ஆளுகை இன்னும் தொடங்க வேண்டி இருக்கிறது. அது வரும், அப்போ அவர் ராஜாவாக இருப்பார், உலக பிரகாரமாய் ராஜாவாக இருப்பார். ஆனால் அது வரைக்கும் அவர் என்னவாக இருக்கிறார்? ஆசாரியனாக இருக்கிறார். அப்போ உலக பிரகாரமாய் ஆசாரியனா இருந்தாலும் மகா பிரதான ஆசாரியர் நமக்காக பலியானார், நமக்காக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார், இப்படி வசனத்தெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவர் என்னவாக இருக்கிறார்? அந்த ராஜ ரீகத்தை அவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய ராஜரீகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வந்து மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விசேஷமான காரியத்தை செய்வார். என்னன்னா, 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கும் போது, இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது. பெரும்பாலும் என்ன செய்வாங்க? நின்றுகிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணுவார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அந்த படகில் உட்கார்ந்து அவ போதனை பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? அதோட அர்த்தம் என்னன்னா, யார் உட்கார்ந்து பேசுவாங்க அப்படின்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான்னு இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இது ராஜாவுடைய தன்மை. ராஜா தான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார். நீங்க சாலமோனை பாருங்க, அரியாசனத்தில் உட்கார்ந்து, பார்வோன் உட்கார்ந்து, நேபுகாத் நேச்சார் உட்கார்ந்து, அந்த அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பைபிள் மென்ஷன் பண்ணும். அந்த ராஜாவுடைய தன்மையை இயேசு கிறிஸ்துவும் செய்வார். காரணம், அவர் வெளியே பிரசங்கம் பண்ணாலும் உள்ள என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக தான் இருக்கிறார். அதே தான் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நீங்களும் நானும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் நான் என்னவா இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இதை தப்பாவும் எடுத்துக்கிறாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நாம உள்ள மட்டும் இல்ல, வெளியும் ராஜாவின் பிள்ளைகள். வெளியும் எப்படி இருக்கிறோம்? ராஜாவின் பிள்ளைகள். உடனடியாக அத்தனை பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் அவரை மாதிரி ராஜாக்கள் மாதிரி ராஜ வஸ்திரம் தரிச்சு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு நல்லா அவங்க பெரிய பெரிய ரதத்துல வரா மாதிரி நாங்களும் காஸ்ட்லி கார்ல தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அதை செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து வறியவர்களோடு வறியவராக இருந்தார். அவர் எங்க வேணாலும் உட்காருவார், படகுல படுத்து தூங்கினார், எல்லாம் இருந்துச்சு. இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் அப்படின்றத ஒரு வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உலக பிரகாரமா ராஜா நினைச்சுக்கிறாங்க. உங்களை என்னையும் கர்த்தர் உலக பிரகாரமா ராஜாவா மாத்துவார். எப்பனா 1000 வருஷ அரசாட்சியின் போது. ஒரு சிலரை ராஜாக்களாக பரலோகத்திலே மாத்துவார். வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப நல்லா கவனிங்க, உன்னதங்களில் உள்ள
துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அதனாலதான் இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 26, 27 வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அப்ப ஆளுகை இனி வருகிறதா இருக்கிறது. ஆளுகை எப்படி இருக்குது? இனி வருகிறதா இருக்கிறது. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அது வரும். அது ஒண்ணு, பரலோகத்துல அவரோடு கூட வலது பாரசத்துல நம்மளை உட்கார வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் உயிர்த்து அவரோடு கூட ஆயிரவ சரசாட்சி பூமியில செய்வார்கள். இருக்கு, ஆளுகை இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் உலக பிரகாரமாயும் ராஜாக்களாக ஆளுகை செய்வோம், வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆனால் இப்பொழுது அல்ல, அது இப்பொழுது அல்ல, இனி வருகிறதா இருக்கிறது. ஆனா இப்போ நீங்களும் நானும் வெளியே ஆசாரியராகவும் உள்ள என்னவா இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் இது ஒரு விசேஷித்த அபிஷேகம். கர்த்தர் உள்ளுக்குள்ள உங்களை எண்ணி ராஜாவை வச்சிருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகத்தை நான் அதான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு பகுதி மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க முடியும். 2 பகுதி இருக்கு, ஆசாரியரும் இருக்கு, அது இப்போ பார்க்க முடியாது. ஸோ இப்போ ராஜாக்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த ராஜாக்களாக வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் அளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. அப்ப அந்த அபிஷேகம் என்பது கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் தான் கிரீடம். ஆளுகைக்கு ஒரு ராஜா என்பதற்கு அடையாளம் எது? கிரீடம். ஒரு தலையில சாலமோன் தலையில கிரீடத்தை வச்சாச்சுன்னா அவர் என்னவா மாறிடுறாரு? ராஜாவாக மாறிடுறாரு. அது வரைக்கும் அவர் ராஜா கிடையாது. எப்பொழுது போய் நாதான் தீர்க்கதரிசி அந்த கிரீடத்தை அவர் தலை மேல வைக்கிறாரோ அவர் ராஜாவாக மாறுகிறார். அதே மாதிரி என்னைக்கு கர்த்தர் உங்க மேல என் மேலேயும் அவருடைய அபிஷேகத்தை வச்சாரோ நீங்கள் நான் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. அத்தனை பேர் மாறிட்டோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்ட நீங்கள் இந்த மகா மேன்மையான அந்த அபிஷேகத்தை, அந்த ராஜாக்குரியதான கனத்தை நீங்கள் நானும் பத்திரமா வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் வரும்போது அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். அப்ப அந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிறதான மிக மேன்மையானதுதான் இந்த அபிஷேகம், கிரீடம். அப்ப கர்த்தர் உங்களை எண்ணி ராஜாக்களும் ஆசாரியமா அழைச்சிருக்கிறார். இதை பத்திரமாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதா கேள்வி. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சில நேரங்களிலே அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே அபிஷேகத்தை கர்த்தர் எடுக்கிறார். நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், ஆனா இப்ப நான் சொல்றேன் உன்னை என்ன பண்ணிட்டேன்? புறக்கணித்து தள்ளிட்டேன் அப்படிங்கிறார். இங்கதான் மிக முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு சிலர் இந்த கடைசி காலத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறதெல்லாம் நித்திய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பண்ணிட்டாருன்னா எடுக்க மாட்டாரு. ஆமா அவ்வளவுதான், நீ என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? உன்னை விட்டு எடுக்க மாட்டாரு. அதுக்கு பேரு ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீ அபிஷேகம் கர்த்தர் உன்னை பண்ணிட்டாருன்னா நரகத்துக்குலாம் விட மாட்டாரு, உன்னை பரலோகத்துக்கு கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு. அப்படி பார்த்தா கர்த்தர் அபிஷேகம் பண்ண நம்மளை எல்லாரை விட மிக முக்கியமா கர்த்தர் அழைச்சது 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டானவையை இழந்து போன யூதாஸ் காரியத்தை போல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இழந்து போன தேமாவை குறித்து பவுல் சொல்லுகிறார், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தேமா போனான் அப்படின்னு இருக்கு. எத்தனையோ பேரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அனனியா சப்பீரால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பணத்தாசை இருந்ததுனாலே மரித்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அபிஷேகத்தை பெற்றுவிட்டா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் இல்லை இங்க பைபிள். அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டால் தான் கடைசி வரைக்கும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிதானே இருக்குது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை துக்கப்படுத்தாம பத்திரமா வச்சுக்கணும். வச்சுக்காத போது அந்த அபிஷேகம் போயிருச்சுன்னா அதுக்கு மாற்றாக கர்த்தர் வேற ஒருத்தரை கொண்டாந்துருவார்.
அந்த அந்த இடத்துக்கோ அந்த அபிஷேகத்துக்கோ அந்த அழைப்புக்கோ அது வேற யார் கைக்காவது போகும். அதை கர்த்தர் கொடுக்கிறார். வேற என்ன செய்ய முடியும்? இப்போ கர்த்தர் ஒரு மிகப்பெரியதான ஒரு சவுலை பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவர். கர்த்தர் எப்ப உன்னை தலைவனாக்குனாரு? உம்முடைய பார்வைக்கு நீர் சிறியவராய் இருந்த போது. எனக்கு அந்த வசனத்தை வாசிச்ச போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஐ வாசிங்கள் பார்ப்போம். 1 சாமுவேல் 10:23 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேல்ட்ட, சவுல் தான் ராஜான்ட்டாரு. சாமுவேல் சவுலுகிட்டையும் சொல்லிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா சவுலுக்கு பயம், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ, நான் வரல, இந்த ஊழியத்துக்கு நான் வரல, இந்த அபிஷேகத்துக்கு நான் வரல, இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒதுங்கிட்டார். பல நேரங்களில் கர்த்தருடைய அழைப்பு இருக்கும், அந்த அழைப்பு இருக்கணும்னு தெரியும். கர்த்தர் கூப்பிட்ட உடனே, அதாவது கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தொடங்கின உடனே, இல்லை நான் வரல, ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுற அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் என்ன வாசிச்சோம்? நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய். ஏன்னா அவனுக்குள்ள காரியம் யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். நீர் என்னை ராஜாவா மாத்திட்டீரு. அந்த வசனத்தை வாசிங்களா திருப்பி, இதை 10:23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க அத்தனை பேரும் அவனுக்கு தோளுக்கு கீழ தான் இருந்தாங்க. ஒரு ஆள் தான் ஹைட், அந்த ஊர்லயே அவன் மட்டும்தான் ஹைட். அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன ஹைட் இருந்துக்காம பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவன் பார்வைக்கு அவன் சிறியவனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் பெருசு, எல்லாரை பார்க்கல உனக்கு மேலான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா உன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற? சிறியவனா தான் இருக்கிற. உனக்கு ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லார் மேலேயும் ராஜாக்களும் ஆசாரியருமே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய மகா பெரிய அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்புல கர்த்தர் நம்மளை நடத்தும் போது நம்ம கிட்ட இருக்கிற பலகீனம், நம்ம கிட்ட இருக்கிற குறை, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்மள அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ள நாம யாருங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம கிட்ட குறை இருக்குதுன்னு. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருக்க போதல்லவோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. அந்த தேவன் உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லப்பா, ஓடி ஒளிஞ்சிட்ட, ஐயோ வேணா விட்டுருங்க முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனால் கர்த்தர் உன்னை நம்பினார், கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார், கர்த்தர் உன்னை அந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், அல்லது அந்த அழைப்புக்கு கொண்டு வந்தார், உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல வந்த உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், ராஜாவாக இராதபடிக்கு புறம்பே தள்ளினார். ஏன் இப்படி ஒரு அழைப்பு பெற்றவனுக்கு இப்படி ஒரு நிலைமை? ஏன் இப்படி ஒரு கர்த்தர் வச்ச மேன்மைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தள்ளுவதற்கு கர்த்தர் ஒரு காரணத்தையும் சொல்றாரு. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இப்ப தள்ளுறதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்றாரு. தள்ளுறதுக்கு என்ன காரணம்? ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், இது ரெண்டும் யாருக்கிட்ட இருந்துச்சு? சவுலுகிட்ட காணப்பட்டுச்சு. இப்போ சவுலுகிட்ட அப்படி என்னங்க ரெண்டகம் பண்றது இருந்துச்சு, முரட்டாட்டம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்துல அமலேக்கருடைய ஆடு மாடு அவர் என்ன பண்ணிடுறாரு? கொல்லாம விட்டுறாரு. அமலேக்க ராஜா விட்டுறாரு. விட்ட பிறகு ஆண்டு சாமுவேல் வராரு. இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்றாரு சவுலு. அப்போ கர்த்தர் சாமுவேல் சொல்றாரு, ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்போதான் சவுல் ஒரு தப்பு பண்றாரு. இந்த தப்பு தான் பெரிய தப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமலேக்க ராஜாவை விட்டதை சவுல் சாமுவேல் ராஜாவை கொன்னுறாரு. அந்த பிரச்சனை அங்க சால்வ் ஆயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனா சவுல் பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டகம் பண்ணுதல். நல்லா கவனிங்க, ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அது நல்ல கொழு கொழுன்னு இருக்கு, அதை இவங்க வச்சுக்கிட்டாங்க. நல்லா இருக்குது, இதை ஏன் போய் வெட்டணும், கர்த்தர் எல்லாத்தையும் வெட்டி போட சொல்லிட்டாரு, இதை எதுக்கு வெட்டணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போ சாமுவேல் கேட்கிறாரு, கர்த்தர் சாமுவேல் மூலமா கேட்கிறாரு, இந்த ஆடு மாடெல்லாம் நிக்குது, அதில் என்ன சவுண்ட் என் காதில் கேட்குதுன்னு. அதுக்கு சவுல் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம், அது நல்லா இருந்துச்சு, கொழுமையானவங்களை வச்சுக்கிட்டோம்,
அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உம்முடைய ஜனங்களோ, யாரை போட்டு கொடுக்கிறாரு? ஜனங்களை ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்கிறாரு. ரெண்டகம் பண்ணுதல்னா அந்த இடத்துல என்ன ரெண்டகம் பண்ணால் சவுலுன்னா, தாம் மேல இருக்கிற குற்றத்தை ஒற்றுக்கொள்ளாதது, அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை போட்டு கொடுத்தல். உன் மேல பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே ஐயோ இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க. இந்த தப்ப சொல்ற ஆளை, இந்த மாதிரி சொல்ற ஆளை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை புறமே தள்ளிடுவார். அது யார் வேணா